ஹாய் ஃப்ரெண்ட், நீங்க பார்த்து கேட்டீங்க தமிழ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே மந்தில் விற்கக்கூடிய 10,000 கீழே உள்ள ஒரு 5 மொபைல் பற்றி தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ மொபைல் வாங்க போகிறேன், அதுவும் 10,000 வாங்க போகிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது 10,000 மொபைல் வாங்கிட்டு இருந்தாங்கன்னா நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் நீங்கள் நம்ம சேனல் புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ஆல்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டே இருக்கும். அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஃபுல் வீடியோல மொத்தம் 5 ஸ்மார்ட் போன் பத்தி பார்ப்போம். அதுல ஃபர்ஸ்ட் ஸ்மார்ட் போன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மோட்டோ G10 பவர். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்மார்ட் போன். இது வந்து 9,000 rupees கிடைக்குது. ஒரு நல்ல போன் அப்படின்னு சொல்லலாம். ஆனா மத்த இதுல இருக்க போன்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணினா ஒரு தேர்ட் பிளேஸ்ல இருக்கிறதோ ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறதோ அதெல்லாம் கம்பேர் பண்ணினா இது ஒரு கம்மியான ஸ்பெக்ஸ் உள்ள போன் அப்படின்னு சொல்லலாம். இது யாருக்கான போன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மோட்டோ தான் நான் வாங்குவேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த போன். இந்த போனோட செல்லிங் பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 6000 mAh பேட்டரி அண்ட் நியர் Android 11 அப்படின்னு சொல்றாங்க. Android 11ஓட ஃபீச்சர்ஸ் எல்லாமே முன்னாடியே கொடுத்துருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. வேற என்னென்ன ஃபீச்சர் இந்த போன்ல இருக்கு அப்படிங்கறத இப்போ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டிஸ்பிளே அப்படின்னு பாத்தீங்கன்னா 6.5 இன்ச்சுக்கு ஒரு டிஸ்பிளே கொடுக்குறாங்க. HD+ டிஸ்பிளே தான், ஃபுல் HD கிடையாது. பட் இந்த சீரியஸ்ல இருக்க மற்ற போன்ல எல்லாமே ஃபுல் HD+ டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. சில போன்ஸ்ல டாப் 3 போன்ஸ்ல கொடுத்துருக்காங்க. அதனால வந்துட்டு நீங்க அதை கம்பேர் பண்றது தான் நல்லது. மற்ற போன்ஸ் இதை வந்துட்டு வாங்குறத விட அதை வாங்குறது தான் நல்லது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். Snapdragon 460 ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க. இது ஒன்றும் அவ்வளோ ரொம்ப 4 சீரியஸ் ப்ராசஸர் அளவுக்கு இருக்காது. ஒரு 6 சீரியஸ் அளவுக்கு தான் ஒர்க் ஆகும். இதோட பெஞ்ச்மார்க் ஸ்கோர்ஸும் அவ்வளோதான் இருக்கு. அதனால ப்ராசஸர் 4 சீரியஸ்ல இருக்கு அப்படிங்கிறத பத்தி கவலைப்படாதீங்க. அண்ட் கடைசியா பாத்தீங்கன்னா கேமராஸ்ல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 48 மெகாபிக்சல் ஒரு சென்சார் கொடுத்துருக்காங்க. 8 மெகாபிக்சலுக்கு ஒரு டெலிஃபோட்டோ கொடுத்துருக்காங்க. அண்ட் 2 அப்படின்னு கணக்கு காமிக்கிறது 2 சென்சார் கொடுத்து வச்சிருக்காங்க, டெப்த் அண்ட் மேக்ரோ. அண்ட் ஃப்ரண்ட்ல என்ன கேமரா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 8 மெகாபிக்சலுக்கு ஒரு ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க. இதுவும் டீசெண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் 6000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அவங்களோட செல்லிங் பாயிண்ட் பேட்டரி வந்துட்டு ரொம்ப நல்லாவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா நீங்க USB டைப் சி போர்ட் தான் கொடுக்குறாங்க. நீங்க வந்துட்டு ஃபாஸ்ட் சார்ஜ் எதிர்பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு இந்த போன்ல கிடைக்காது. ஏன்னா இதுல 15 வாட் 18 வாட் அந்த மாதிரி மற்ற போன்ல எல்லாம் கொடுத்துருக்காங்க இந்த ஒரு ரேங்கிங்ல வர போன்ஸ்ல. ஆனா இந்த போன்ல வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் இல்ல. ஆனா 6000 mAh பேட்டரி இருக்கு. சார்ஜ் போட்டீங்கன்னா ரொம்ப அதிக நேரம் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனா டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல ஒரு மூவ் அப்படின்னு நினைக்கலாம். அண்ட் 4வது என்ன போன் இருக்கு அப்படின்னு பார்ப்போம். மைக்ரோமேக்ஸ் IN இதுதான் இந்த 4வது இருக்க போன். இந்த போனோட செல்லிங் பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங். அதை தான் வந்துட்டு அவங்களோட செல்லிங் பாயிண்டாவே யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இதுல G80 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல ப்ராசஸர் அப்படின்னு சொல்லலாம். அதையும் அவங்க செல்லிங் பாயிண்டா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல மத்த என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். சொன்ன மாதிரியே பர்ஃபார்மன்ஸ்க்கு வந்து MediaTek Helio G80 கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல ப்ராசஸர் அப்படின்னு சொல்லலாம். இந்த விலைக்கு ஒரு டீசென்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ப்ராசஸர் அப்படின்னு சொல்லலாம். 10,000 rupeesக்கு நம்மளுக்கு 4GB RAM 64GB வேரியன்ட் தான் கிடைக்குது. அண்ட் டிஸ்பிளே என்ன யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா IPS LCD தான் யூஸ் பண்ணிருக்காங்க. இது ஒரு 6.67 inch டிஸ்பிளே. இது ஒரு நல்ல டிஸ்பிளே அப்படின்னு சொல்லலாம். இதோட பிரைட்னஸ் லெவல் வந்துட்டு 440 nits வரைக்கும் போகுது. பட் இது ஒரு கம்மி நிட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு வெயிலெல்லாம் யூஸ் பண்றதுக்கு கொஞ்சம் டிம்மா தான் தெரியும். இதோட வெயிட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 195 grams. இதோட கேமரா செட்டப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 48 மெகாபிக்சலுக்கு ஒரு சென்சார் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரியே 2 மெகாபிக்சலுக்கு ரெண்டு சென்சார் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே யூஸ்லெஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் 48 மெகாபிக்சல் இருக்கிறது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு நினைக்கலாம். ஃப்ரண்ட் கேமரா வந்து ஒரு 8 MP கேமரா தான், ஒரு நல்ல கேமரா அப்படின்னு சொல்லலாம். முன்னே சொன்ன மாதிரி பேட்டரி தான் இவங்களோட செல்லிங் பாயிண்ட். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அண்ட் டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணும். அதுதான் இவங்களோட செல்லிங் பாயிண்ட். இது வந்து யாருக்கான போன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நான் வந்துட்டு இந்தியா மேட் இன் இந்தியா ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் வாங்குவேன். நான் வந்துட்டு இந்தியாவை அதிகமாக சப்போர்ட் பண்ண நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கான ப்ராடக்ட் இது. இது வந்துட்டு இந்தியன் மேட் இன் இந்தியா. மற்ற போன் எல்லாமே சைனா அப்படின்னு சொல்லலாம். அதனால இந்தியன் ப்ராடக்ட் தான் நான் வாங்குவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இது ஒரு செம்ம டீல் அப்படின்னு சொல்லலாம். இந்த ரேங்கிங்ல 3வது இருக்க ஸ்மார்ட் போன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சாம்சங் M12. இதுதான் வந்துட்டு 3வது இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதோட பேட்டரியும் இதோட டிஸ்பிளேவும் வந்துட்டு மற்ற போன்ஸ்ல இல்லாத மாதிரி இருக்கு. அதனாலதான் இது 3வது இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த டிஸ்பிளே வந்துட்டு 6.5 inches இருக்கு. இது வந்துட்டு 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொண்டு இருக்கு. வேற எதுலயுமே வந்துட்டு 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுக்கல. இதுல தான் கொடுத்துருக்காங்க. எல்லா போன்லயும் வந்துட்டு 60 Hz தான் இருக்கும். இது வந்துட்டு ஒரு நல்ல ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு. ஏன்னா நம்மளுக்கு ரெஃப்ரெஷ் ரேட் அதிகமா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஒரு 13,000 14,000 அந்த மாதிரி செக்மெண்ட்டுக்கு போய் ஆகணும். பட் உங்களுக்கு கம்மி விலையிலே இந்த ரெஃப்ரெஷ் ரேட் கிடைக்கனால இது ஒரு நல்ல போன் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் பேட்டரி வந்துட்டு 15 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணுது. அது வந்துட்டு 6000 mAh பேட்டரி, ஒரு நல்ல பேட்டரி அப்படின்னு சொல்லலாம். நீங்க வந்துட்டு ஒரு செமையான பேட்டரி இருக்க போன் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த போனை கண்டிப்பா சூஸ் பண்ணலாம். மத்த இதுல என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ்க்கு
Exynos 8 ஆக்டோ ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல ப்ராசஸர் அப்படின்னு சொல்லலாம் இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு. அண்ட் டிஸ்பிளே வந்து 6.5 இன்ச் முன்னே சொன்ன மாதிரி இதுல 90 ஹெர்ட்ஸ்க்கு ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல மூவ் அப்படின்னே சொல்லலாம். கேமரா வந்து 48 மெகா பிக்சலுக்கான ஒரு கேமரா அண்ட் 5 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் சென்சார் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்ல மூவ் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் 2 மெகா பிக்சலுக்கு ஒரு மேக்ரோ, 2 மெகா பிக்சலுக்கு ஒரு டெப்த் கொடுத்துருக்காங்க. அது ரெண்டுமே யூஸ்லெஸ் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் ஃப்ரண்ட் மெகா பிக்சலுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 மெகா பிக்சலுக்கு ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க. அண்ட் முன்னே சொன்ன மாதிரி இது ஒரு பேட்டரி வந்துட்டு ஒரு மேசிவ் பேட்டரி அப்படின்னு சொல்லலாம். 6000 mAhக்கான பேட்டரி அண்ட் 15 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங்கோட கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல பேட்டரி செக்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது இடத்துல என்ன ஸ்மார்ட் போன் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா Realme Narzo 30A. இந்த போன் தான் இந்த இடத்துல இருக்கு. ஏன் இப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு இந்த 5 போன்ல இதோட பர்ஃபார்மன்ஸ் தான் செம்மையா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா G85 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இந்த போன் யாருக்கான போன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமர்ஸ்க்கான போன். நீங்க வந்துட்டு 10,000 போன் வாங்க போறீங்க, நான் PUBG விளையாடுவேன் இல்ல ஃப்ரீ ஃபயர் விளையாடுவேன், ஏதோ ஒரு ராயல்டி கேம்ஸ் நான் விளையாண்டே தான் இருப்பேன், எனக்கு கேம் தான் ப்ரையாரிட்டி, எனக்கு வந்துட்டு கேமரா வந்து நார்மலா இருந்தா போதும், எல்லாமே நார்மலா இருந்தா போதும், எனக்கு வந்துட்டு கேம் பர்ஃபார்மன்ஸ் மட்டும் கொஞ்சம் அதிகமா வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கான ஸ்மார்ட் போன் தான் இது. இந்த ஸ்மார்ட் போன்ல என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தவே பர்ஃபார்மன்ஸை பார்ப்போம். அதுதான் இதோட செல்லிங் ஹைலைட். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா G85 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இது ஒரு 12 நானோமீட்டர் ப்ராசஸர், ஒரு நல்ல ப்ராசஸர் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அடுத்ததா பார்த்தீங்கன்னா இதோட டிஸ்பிளே IPS LCD டிஸ்பிளே 6.5 இன்ச்சுக்கு இதோட டிஸ்பிளே இருக்கு. அண்ட் இந்த டிஸ்பிளே வந்து ஃபுல் HD கிடையாது, அது வந்துட்டு இதோட மைனஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா பார்க்க போற போன்ல வந்து ஃபுல் HD பிளஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதோட கேமரா செட்டப் வந்து ஒரு டிஎல் செட்டப் அப்படின்னு சொல்லலாம். 13 மெகாபிக்சல் ஒரு கேமரா பிளஸ் 2 மெகாபிக்சல் ஒரு சென்சார் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே வந்துட்டு டீசெண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மற்ற போன்ஸை விட இந்த செக்மெண்ட்ல இருக்க மற்ற போன்ஸ்க்கு ஈக்குவலா பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஃப்ரண்ட்ல என்ன கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா எல்லா போன்லயும் கொடுத்த மாதிரி 8 மெகாபிக்சல் கேமரா தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் பேட்டரி இதோட பேட்டரியும் வந்துட்டு ஒரு வேற லெவல் பேட்டரி அப்படின்னு சொல்லலாம். கேமிங் போன் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, கேமிங் வந்துட்டு இருக்க தகுந்த ஒரு பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. 6000 mAhக்கான பேட்டரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இது 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் சப்போர்ட் பண்ணும். இது எல்லாமே இருக்க ஒரு பவர் பேக்டு அப்படின்னு சொல்லலாம் இந்த போனை. நான் வந்துட்டு 10,000க்கு போன் வாங்க போறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஒரு கேமரா இருந்தீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் அதிகமா வேணும், இல்ல வீடியோ எடிட் பண்ணுவேன் எனக்கு அதோட ரெண்டரிங் ஸ்பீட் வேகமா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க கண்டிப்பா இந்த போன் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு தான் சொல்லுவேன். அண்ட் கடைசி போனுக்கு வந்துட்டோம். இதுதான் நம்ம வீடியோல ஃபர்ஸ்ட் போன் அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்க போன் அப்படின்னு சொல்லலாம். போகோ M3 இதுதான் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்க போன். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பார்த்த எல்லா போன்லயும் ஒவ்வொரு பிளஸ் இருக்கும், ஒவ்வொரு மைனஸ் இருக்கும். எல்லாமே ஆவரேஜா எல்லாமே ஓகே அப்படிங்கிற அளவுல இருக்க ஒரே போன் இந்த போகோ M3 மட்டும் தான். நீங்க வந்து போன் வாங்க போறீங்க 10,000க்கு அப்படின்னா நான் என்ன போன் சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா போகோ M3 தான். ஏன்னா உங்களுக்கு இதுல கேமராவும் நல்லா இருக்கும், பேட்டரியும் நல்லா இருக்கும், பர்ஃபார்மன்ஸும் G85 கம்பேர் டு கொஞ்சம் தான் லெஸ் ஆகும். பட் இந்த 10,000க்கு ஒரு கன்ஃபார்மா என்னடா போன் நல்லா இல்லை அப்படின்னு யோசிக்காத அளவுக்கு இதோட பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பா நல்லாவே இருக்கும் அப்படின்னு நினைக்கலாம். இந்த போன்ல ப்ராசஸர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 662 ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க. இது ஒரு 11 நானோமீட்டர் ப்ராசஸர். அண்ட் கேமிங்க்கு Adreno 610 கொடுத்துருக்காங்க. இதுல 6GB ரேமோட தான் உங்களுக்கு கிடைக்கும். இது வந்துட்டு கம்மி விலையில கிடைக்கக்கூடிய ஒரு 6GB ரேம் போன் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இதோட டிஸ்பிளே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.53 இன்ச்சுக்கு ஒரு IPS LCD பேனல் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல பேனல். இதோட பிக்சல் டென்சிட்டி 395 பிக்சல் டென்சிட்டி இருக்கு. அண்ட் இதோட ரெஃப்ரெஷ் ரேட் வந்து 60 ஹெர்ட்ஸ் தான். உங்களுக்கு ஹெர்ட்ஸ் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்க Samsung M12 சூஸ் பண்ணலாம். அண்ட் இதோட கேமரா செட்டப் வந்துட்டு உங்களுக்கு கேமரா பம்ப் பார்க்கறதுக்கு ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு பர்சனலா ரொம்ப பிடிச்சது. அண்ட் இதோட கலர்ஸும் வந்துட்டு நிறைய இருக்கு, அதுவும் வந்துட்டு ரொம்ப நல்லாவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். கலருக்காக போன் வாங்க வேண்டாம், ஆனா ரொம்ப நல்லாவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனா கேமரா வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 48 மெகாபிக்சல் கேமரா அண்ட் 2 மெகாபிக்சல் பிளஸ் 2 மெகாபிக்சலுக்கு ஒரு டெப்த் சென்சாரும் ஒரு மேக்ரோ சென்சாரும் கொடுத்து நாங்களும் கேமரா கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான். ஃப்ரண்ட்ல என்ன கேமரா கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 மெகாபிக்சலுக்கு ஒரு செல்ஃபி ஷூட்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட பேட்டரி சொன்ன மாதிரியே இதோட பேட்டரி ஒரு நல்ல பேட்டரி 6000 mAhக்கான பேட்டரி அண்ட் 18 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுக்குறாங்க. இதுவும் USB Type C தான். எல்லாமே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். 18 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜர் நம்மளுக்கு எல்லா போன்லயும் கிடைக்காது. முதல்ல இருக்க ஒரு 2 போன்ல தான் கிடைக்கும். அதுல போகோ M3 ஒன்று. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், 10,000 பட்ஜெட்ல இருக்க எல்லா போனையுமே நம்ம பார்த்துட்டோம். எல்லாமே ரொம்ப நல்ல போன் அப்படின்னு சொல்லலாம். டாப் 3 போன்ல இருக்க டாப் 3 இடத்துல இருக்க போன்ஸை செலக்ட் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா அதுல தான் ஏதோ ஒரு காரணம் இருக்கும் போனை சூஸ் பண்றதுக்கோசரம். இல்லை நீங்க பேக் ரெண்டு சூஸ் பண்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேட் இன் இந்தியாவுக்காகவும், இன்னொன்று என்னன்னா மோட்டோ தான் எனக்கு பிடிக்கும், மோட்டோ தான் நான் வாங்குவேன் அப்படிங்கிறதுக்கோசரம் வாங்குற போனாக மட்டும்தான் இருக்கும். அதனால டாப் 3 போன்ஸே நீங்க சூஸ் பண்ணுங்க. அதுல உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸும் கிடைக்கும், எல்லாமே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது 10,000 போன் தொலைவிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அண்ட் அவ்வளோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, அப்படிங்கிற டிஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோலாம் உங்களுக்கு டக்குன்னு நோட்டிபிகேஷன்ல வந்துடும். அண்ட் நம்ம சேனல்ல ஒரு கிவ் போயிட்டு இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா OnePlus Wireless G அப்படிங்கிற ப்ளூடூத் ஹெட்ஃபோனை நம்ம சப்ஸ்கிரைபர்ல ஒருத்தருக்கு தர போறோம். அண்ட் அந்த வீடியோட லிங்கை இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், அதையும் போய் கிளிக் பண்ணி பாருங்க. அண்ட் அதுல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. அந்த ஹெட்ஃபோனை வின் பண்ணக்கூடிய ஒரு என்ன சொல்றது ஒரு லக்கி பர்சன் நீங்களா கூட இருக்கலாம்.